நோக்கி ஓடிக்கொண்டிருக்க தாயின் போராட்டமாக இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு பி முருகசாமி அவர்கள். ஸோ இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன விதமும் எடுத்த விதமும் ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த ஆடியோ லான்ச்சை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம். அடுத்தபடியாக விழாவை தொடங்கலாம். ஸோ ஐ வுட் லைக் டு கால் BM Film International Art Director and Nadigar, Stunt Director Mirital Selva அவர்கள். Art லிரிக்காவும் இருந்திருக்காரு, மேனேஜராகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்துல ஒரு பெரிய பங்கு அவருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். நடிகர் ராட்சச சுரேஷ் அவர்கள், நடிகை தாஷ்மிகா அவர்கள், இப்படத்தை உலகமெங்கும் ஆன்ல தானே இருக்கு. actor and choreographer
மிக்க நன்றி. நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் பாலாஜி சக்திவேல் சார், டைரக்டர், அண்ட் ராஜன் சார், ப்ரொடியூசர், அண்ட் ஸ்ரீஜர் டைரக்டர் சார், இவங்களை எல்லாருமே நம்ம வந்து வரவேற்கிறேன். அண்ட் இது நடக்கிறதுக்கான காரணமாக இருந்த குயிலி டீமுக்கு நான் இங்கே நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் 4 வருஷமாக நமக்கு டைம் எடுத்துக்கிச்சு. நமக்கு வந்து 4 வருஷமாக டைம் எடுத்துக்கிச்சு வர்றதுக்காக. பட் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்க ப்ரெஸ்க்கு எல்லாருமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டீங்க. ஐம் சாரி. ஏன்னா திருமூலம் சார் வருவாருன்றால கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு. அவர் 5 மினிட்ஸை ஜாயின் பண்ணிக்கிறாரு. உங்களுடைய அமைதிக்காக நீங்கள் ஒரு நேரம் எந்த ஒரு கொஸ்டின் கேட்காம இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நீ எதை செஞ்சாலும் தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல, திருப்பி 2வது சடை செய்வோம் சரியாக செய்வன்ட்டு. அது கூட நம்ம எப்போ கீழே விழுந்தாலும் நீ வந்து ஏஞ்சி நிற்க தயங்காத. 3 விஷயம் மட்டும் நல்லா செய். என்னென்னா, ஏமாத்தாத, பொய் சொல்லாத, திருடாத. உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ண ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லோரும் ரிசல்ட் பார்க்க முடியும். ஏன்னா இதில் வந்து இடையில் வந்து எங்கள் ப்ராஜெக்டில் எவ்வளோ பிரேக்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள், இது வந்து முடியாதுன்னு சொல்கிற ஸ்டேஜில் போயிட்டு இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தியிருக்கோம்னா நான் மட்டும் கிடையாது, எங்களுடைய டீம் தான். நான் தூங்கி நின்னா டேரக்டர் எழுப்புறாரு, டேரக்டர் எழுப்புனா கோ டேரக்டர் எழுப்புவாங்க, மியூசிக் டேரக்டர் எழுப்புவார். ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் இங்கே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஓகே சாரி. அண்ட் என்னுடைய மனைவிக்கு நான் இங்கே நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் மனைவி தானே ஹஸ்பண்ட்க்கு. அவங்க வந்து நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸை பாருங்கள், நான் பசங்களை ஃபேமிலியை பார்த்துறேன். ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் ஹியர் ஃபார் மை ஒய்ஃப் அஸ் வெல். அண்ட் இப்போ நம்ம என்னுடைய டீமுக்கு வந்துடலாம். என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய கோ ப்ரொடியூசர், என்னுடைய பிரதர் மிஸ்டர் ஜெயக்குமார், அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ்லேயும் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணார். அண்ட் இந்த படத்துக்கும் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நானும் அவரோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய அதர் இன்வெஸ்டர் மிஸ்டர் ஜாம்பியர் தெரின், அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். அண்ட் என்னுடைய பிரதர்ஸ் இந்த ப்ரொடக்ஷனில் கோ ப்ரொடியூசர் தான் சப்போர்ட் பண்ணேன், பானுச்சந்தர் அண்ட் அமிர்தராஜ் அண்ட் ஸ்ரீஷா, ஸ்ருதி, இவங்களுக்கெல்லாமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மை மேனேஜர் ஸ்டார்டிங்லேருந்து பா முத்துக்குமாருடைய தீவிர ரசிகன், அவர் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராமமூர்த்தி அவர்கள், வேட்டவளம் ராமமூர்த்தி அவர்கள் 2 லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த பாட்டை. அண்ட் வில் கம் டு த குயிலி. நான் நிறைய லைன் படிக்கல, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, 2 லைனில் முடிச்சிடறேன். இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஒரு அம்மாவின் வலி, அதுதான் விஷயமே. ஏன்னா நிறைய படத்தில் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு பையனை வந்து வளர்த்தோ இல்லை அவங்களோட எண்ட் லைஃப் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை போராடுறாங்கன்றது நீங்கள் அதை பார்த்தா தான் புரியும். ஸோ இது ஒன்லைனில் நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம டீம் பேசுவாங்க நிறைய விஷயங்களை. அண்டு லிசி மேம், நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நாங்கள் அவங்கள சூஸ் பண்ணோம் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம். அண்ட் அவங்க எக்ஸலண்ட்டாக எல்லாமே பெரிய பெரிய ஸ்கிரிப்ட்டு. ஆக்சுவலாக நான் புதுசு, எனக்கு ஒரு 2 சீன் கொடுத்தாங்க, ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க படிக்க சொல்லி. ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் அந்த புக் எடுத்து படித்தேன். ஏன்னா பிஸ்னஸில் 10 வருஷம் வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷனில் புக் படிக்கிற மாதிரி ஸ்கிரிப்டை படித்து அவங்க முன்னாடி உட்காந்து தப்பாக சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்தது. நைஸ் மூமெண்ட் தோஸ். தேங்க்ஸ் மேடம் ஃபார் ஜாயினிங் அண்ட் எக்ஸலன்ட் சப்போர்ட். அண்ட் எல்லாரோட ஆர்டிஸ்ட், காஷ்மிகா சரி அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மீடியாஸ், ஆக்சுவலி இது வந்து ஒரு சோசியல் ஃபில்ம். நான் இதை சொல்கிறதுக்கு பயப்படல, ஏன்னா கமர்ஷியல் ஃபில்மாக தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க, சோசியலாக இன்றைக்கி யாரும் பார்க்க மாட்டேன்னாங்க. ஈவன் டேரக்டர், அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா என்னை வந்து 6 மாதமாக விடாமல் டார்ச்சர் பண்ணி ஃபாலோ பண்ணி கதையை கேட்டே அவனுக்கு சார் டார்ச்சர் பண்ணியிருந்தாரு. இது கமர்ஷியல் இல்லை, சோசியல்ன்றதால யாரும் எடுக்க வரமாட்டாங்க சார், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ட்டு ஃபாலோ பண்ணார். என்னுடைய ப்ரொடக்ஷனில் பிஎம் ஃபில்ம் இன்டர்நேஷனல் ஒரு சோசியல் ஃபில்ம் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். இங்கே இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இத்தனை லட்சம் பேரில் ஒரு அட்லீஸ்ட் 5% பீப்புள் வந்து இதை பார்த்துட்டு அவங்க லைஃப்பை மாற்றிக்கிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்னுடைய டீம் சந்தோஷப்படுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் என்எம்எம் ஃபில் கான்ஃபரேஷன் எஸ்எஸ் ராஜு, அவர் தான் நம்முடைய ஜி மியூசிக்கு கொடுத்தாரு. ஜி மியூசிக், வி தேங்க்ஸ் ஃபார் த டேக்கிங் அவர் சாங்ஸ் வித் யூ. அண்ட் மோகன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தான் நமக்கு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராரு.
and all lyrical and singer and back end instrument people and whole team. I like to thanks here, and I'm giving gap to others to talk here. Thank you very much. Thanks a lot. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது மேடை புதுசு. நான் இதுக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதில் எனக்கு ஆர்ட் டைரக்டர், ஆக்டர் அண்டு கோ டைரக்டர் 3 வேலையும் பார்த்துருக்கேன். இது எனக்கு பெரிய விஷயம். கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. மீடியா பீப்புள்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எங்களுக்காக. ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். எதுவும் யோசிக்கல சார், ஃபஸ்ட்டு படம் பண்ணுவாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்குலாம். தென் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு நெல்சனை கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ சினிமாவில் எந்த ஒரு இது வந்தாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவர் ஆக்சுவல் நந்தன் படத்தோட எடிட்டர் அவர் நெல்சனு. ஸோ எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவா போல். ஸோ அந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ டைரக்டர் சஜின், அப்புறம் பாலா, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்படியே நாங்கள் படம் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஜோனாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ நல்லாயிருக்கும். ஒரு மினிமல் செட்டப்பில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். எனக்கு ஸ்டேஜ் இது புதுசு, டான்ஸ் பாடுறது தான், ஆக்டிங்கும் புதுசு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் மற்றும் குயிலி பட குழுவினருக்கும் என்னுடைய இனிய நண்பர் ஆர்ட் டைரக்டர் ரவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் அண்ட் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக எனக்கு இது திடீர்னு கிடைச்ச படம், அதாவது திணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைச்சது எனக்கு. ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க, மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி டீம் இருக்கும், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன். அவர் ஒரு ப்ரஷ்ஷோடு நிற்கிறாரு. எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை, நாங்கள் போன சூழலும் அப்படி. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எந்த படத்துலையுமே கிடைச்சதில்லை. அதாவது ஒரு ஃபோன் கால், நீங்கள் படத்தில் கமிட் ஆகிருக்கீங்க குயிலின்ற படத்தில். அதாவது ஆக்சுவலாக அப்போது இந்த படத்தோட டைட்டில் இது பண்ணலை, சொல்லியிருக்காங்க. திடீர்னு போகிறேன், சொன்ன அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துலேயே அட்வான்ஸ் விழுது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டராக என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இங்கே இதில் ஆக்சுவலாக குயிலி குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. குழுன்னு சொன்னால் மிகையாகாது, இது குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் பிஎம் ஃபிலிம் இன்டர்நேஷனல் விவி அருண்குமார் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாருக்கானும் தலைவர், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ
ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர், ஒழுக்க நெறிமிக்கவர். ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜ், இன்னும் புத்தர் வழி நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர். எனக்கு தம்பி, அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம். கோகநாதன் ஆபீஸுக்கு வருவார். விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்கள் தினமும் மீட் பண்ணோம். அப்போ அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விழாது, எந்த கோடிக்கும் அடிமையாகாது, கொள்கைக்கு மட்டுமே. இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம். அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல, அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர். இன்னைக்கு இந்திய லெவல்ல அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பல பேசியிருக்காங்க. பேரினர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண அல்ல. வடநாட்டுக்காரனை எல்லாம் வளைத்து எடுத்தது, வடித்தெடுத்த போச்சு. அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கிற ஒரு அற்புதமான குரல். அந்த அருமை தலைவரை, என் ஆருயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன். இங்கே அந்த சால் எங்க சால்லுப்பா, இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை, அது தம்பி காரணம் தெரியும். ஏன்னா ஒரு தடவை அவர் பாராட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு சண்டே ஒரு 8 மணிக்கு தேடினா கதர் கைத்தறி துண்டு எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது இது, அது வடநாட்டுக்காரங்க நிறைய வாழ வைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஈரோடு, சேலம், தருமபுரி, செங்கல்பட்டு, அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. பல குடும்பம் வறுமையில் வாடுது. அதை என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்க, இதை வாங்காதீங்க, மற்றவங்க வாங்குவாங்க, இந்தியாவில் தயாரிக்கிறது தான், ஆனால் நமக்கு நம் தேவை பூர்த்தியான பிறகு வேறு எதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது 500 ரூபா போட்டு என்ன பண்ணேன், என் மனம் குத்தியது. நாமே போட்டுக்க, அதை தம்பிக்கு போடுறோம்னு 5000 ரூபா அவருக்கு ஃபைன் கட்டினேன். இதை நான் போட்டு இருக்கக்கூடாது, கிடைக்காதால போடுறேன், அதனால் 5000 ரூபா உங்கள் கட்சிக்கு நன்கொடையாக நான் ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவில் கட்டினேன். இப்போ என்னடானா இதையே போடுறாங்க. தம்பி, நம்ம பிஆர்ஓக்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழ்நாடு பார்ப்போம், அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா வெளியே போ, நம்ம மாநிலம்தான். அதோட இது உயர்வு. மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர் வருண்குமார், அற்புதமாக. இதுதான் காலமெல்லாம் வாழும். இதை எனக்கு கொடுத்தாங்க, பெரிய புக்கு, என்னால் படிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தினமும் படித்து கொண்டிருக்கிற, உலகை படித்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசா தந்துடுறேன். பிஎம் ஃபிலிம்ஸ் அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம், குடும்ப படம்.
குடும்ப படம் மட்டும் இல்லை, இது போராளி, ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறா என்பதை ஒரு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் அந்த முருகதாசாமி. முருகசாமி நீ வாழ்க சாமி. இந்த படத்தை துணிச்சலோடு எடுத்த நமது அருண்குமார், அவருக்கு துணையா ஜெயக்குமார், எல்லாரையும் பாராட்டுறேன். தம்பி, இது ஒரு குடிகாரங்களை ஒழிக்கிறதுக்காக எடுக்கப்படும். ஒரு கவர்ச்சி இல்லை, ஒரு கவர்ச்சி கிடையாது. பார்த்தோம் நம்ம தான் ஒரு தாய் அந்த அம்மாவை வச்சு சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையாக எடுத்திருக்காங்க. குடியினால என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமாக படம் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன். தம்பி ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, நானும் கூட இருக்கேன். இருந்தால் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருக்கேன். குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. ஏராளமான குடும்பம், 40% குடும்பங்க. தம்பிக்கு தெரியும், ஊர் ஊராக போகிறாரு, குக்கிராமெல்லாம் போகிறாரு, எவ்வளோ கொடுமைகள் அனுப்புகிற. நேராக ஏதாவது ஒரு விபத்துனா நேராக அங்கே போயிடுவார். அந்த கொடுமையை குடியை நிறுத்தணும். ஆனால் ஒன்று நிறுத்தணும்னு சொல்லும்போது தமிழக முதல்வருக்கு பெரிய இக்கட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்ன ஆகும், ஆந்திரா என்ன ஆகும்? நம்மால் வண்டி ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு விடுறான், இங்கே குடிச்சிட்டு விடுறான்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விடுறான். அப்புறம் எல்லா இடம் குஜராத்தில் போதைப் பொருளுக்குன்னு அந்த ஏர்போர்ட் போதைப் பொருள்லாம் அங்கே தான் இருந்து வருது. உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால் ஒட்டு மொத்தமாக தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார்னு நினைக்கிறேன், ஒட்டுமொத்த பேசியிருக்காரு நினைக்கிறேன். இந்தியாவில் குடி எங்கேயும் இருக்கக்கூடாது. என் தாய்மார்கள் தாலி அறுப்பது வேதனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு 20-25% பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க. அப்புறம் வீக்கெண்டுன்னு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில் பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. ஐயோ, நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான். அந்த வகையில் நான் தமிழக முதல்வர் வணங்கி கேட்டுக்கொள்வது, எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறான், அதை அரசுடைமை ஆக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்கு இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர. அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. ஆக அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம் இது. பாட்டு 5 பாட்டு, அவ்வளோ பாட்டு தேவையில்லை. பாட்டை உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்லா இருந்தது, கருத்துள்ள பாட்டு. குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது, சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது. ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய். அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இயற்கை யாரும் சினிமா நடிகர்கள் யாரும் இல்லை, எல்லாம் இயற்கையாக ரொம்ப சிறப்பாக இருந்தது. பல ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன். இதில் கலந்துக்கிறத மனசு திருப்திமத்தில் ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் இந்த குயிலுக்கு தெரிவித்து, தமிழக மக்கள் இதை சிறப்பாக போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும். என்னுடைய ஊடக நண்பர்கள், தம்பிகள், நீங்கள் சின்ன படங்களை எவ்வளோ நல்லா எழுதுறீங்க. இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும். போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும். ஏன்னா 100% ப்ரொடியூசர் நடுத்தரில் நிற்கிறான், படம் ரிலீஸ் பண்ண முடியல, போட்ட பணம்லாம் லாஸ். இது அவலம் இந்த தமிழ்நாட்டில். அப்புறம் தமிழில் குயிலின்னு பேர் வச்சார். எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர். இந்த அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார். வீரம், விவேகம், விசுவாசம். கடைசியில் குட் பேட் அக்லின்ட்டான். அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்கிற உரிமை இருக்குல்ல, இங்கிலீஷில் டைட்டில் வைக்காதுன்னு சொல்கிறதானே. பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கு. ஒரு ஹீரோ இன்னைக்கு பொதுநலன் வந்துட்டு இருக்காரு. அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா
சர்க்கார். என்ன சர்க்கார் தமிழில் பேர் கிடைக்காதா? எத்தனை படங்கள் ஆங்கில பெயர்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்ற அது அரசியல் வேணாம், நம்ம அங்கே போக விரும்பலை. ஆக தமிழை வலியுறுத்துங்கள். டாக்டர் கலைஞர் அவர் காலத்தில் இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆங்கிலத்தில். தலைவர் என்ன பண்ணாரு, முத்தமிழறிஞர், தமிழில் பெயர் சூட்டினால் மானியம்னர். அதில் விரசம் இருக்கக்கூடாது, இரத்த கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் 3 லட்சம் முதல்ல, அப்புறம் 7 லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. தமிழில் அப்பொழுது எல்லாமே அப்போ எப்படிதான் கிடைச்சது தமிழ் பேர்? ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம். ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஹீரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன். தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் இருக்கிறது. அந்த பெயரை வையுங்கள், தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள், வரவேற்பார்கள். இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம் பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும், ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும், இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என் வாத்தியார் திரு பாலாச்சக்கர் சார் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த குயிலி இவ்வளோ பாராட்டுனீங்கன்னா அதை நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கே தான் காரல் மார்க்ஸை படித்தேன், ஆனால் அம்பேத்கரை படித்தேன், தந்தை பெரியாரை படித்தேன். அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்தது தான். அதுக்கு பிறகு கூகை திரைப்பட இயக்கம் அங்கேயே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன். அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது. ஏன்னா இந்த மக்கள், எளிய மக்களோட வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்க இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. சரிங்களா? எனக்கு ஜோஸ் ஸ்மித் இசையமைப்பாளர் உண்மையிலே ஆரம்பத்தில் நான் நினைக்கல, ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க. அப்புறம் என் கேமராமேன் பிரிவன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்ற மேடம் சென்டிவங்கள வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்றவங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். என்ன, நான் காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரை பார்க்கல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை, அந்த 3 பேரையும் தலைவரையும் பார்க்குறேன், என் வாத்தியாரை பார்க்குறேன், ரஞ்சித் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா அந்த 3 பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும்.